சொல்ல வேண்டாம்னு தோணுது மாப்ள. இது நம்ம 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ என்ன சொல்ற? நீங்க ஒரு முடிவெடுத்தா அது அம்மா, வந்துட்டியா ஆதி? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுங்கிற என்னோட ஆசை ஒவ்வொரு தடவையும் கனவாவே முடிஞ்சு போயிடுது ஆதி. வருத்தப்படாதீங்கம்மா. நடந்தது எல்லாம் நல்லதுக்காக தான். இது எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், அதிகாரம் இத்தனையும் என்கிட்ட இருந்தும் என்னால உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியலையா ஆதி? இது நான் செஞ்ச பாவமா இல்ல யாராவது கொடுத்த சாபமானு தெரியல. உங்க வேதனை எனக்கு புரியுதுமா. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. நீங்க ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்தில் இருக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன பேசினேன்ற உண்மையை என் பர்த்டே அன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நேற்று நைட்டே அதை உங்ககிட்ட எப்படியாவது சொல்லிடணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நீங்கள் அதுக்கு எனக்கு சந்தர்ப்பமே கொடுக்கல. இதுக்கப்புறமும் அதை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க என்னால் முடியாதுமா. இப்போவாது நான் சொல்றதை கேளுங்க. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் ஆதி. நீ சொல்றதுக்கு முன்னாடியே அந்த உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது எனக்கும் தெரியுமா. நீங்க கண்டுபிடிச்ச உண்மை நான் பார்வதியை காதலிக்கிறேன்றது மட்டும்தான்.
பார்வதி என்ன காதலிக்கிறாளா இல்லையான்ற குழப்பம் உங்க மனசுல இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாமா? பார்வதியும் என்ன காதலிக்கிறாள். எவ்வளவு தைரியம் உனக்கு? எங்க 2 பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க இப்ப கணவன் மனைவி. போன தடவை என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு 50 ஜோடிங்களுக்கு இலவசமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தீங்களா? அப்போ அந்த ஜோடிங்களில் ஒரு ஜோடியா நாங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? இந்த குடும்பத்தை
அம்மா, அகிலா. நீ பார்வதியை காதலிக்கிறதா வனஜா என்கிட்ட சொல்லும்போது, ஆதிக்கடவுர் பரம்பரையில வந்த ஏன் ஆதி ஒரு நாளும் இப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டான்னு நான் கர்வமா சொன்னேன். ஆனா நீ பார்வதியை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் அந்த அதிர்ச்சி என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த அதிர்ச்சியில இருந்து நான் வெளியில வரத்துக்குள்ள இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வந்து நிக்கிறியா ஆதி? இத உன்கிட்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆதி. உன்னோட கல்யாணம்ங்கிறது என்னோட என்னோட கனவு, என்னோட லட்சியம். அது உனக்கே நல்லா தெரியும்ல. என் ஆதி மணமேடையில உட்கார்ந்து தாலி கட்டுற அந்த அழக பார்க்கணும்னு நான் ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? இப்ப என்கிட்டயே வந்து நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வந்து சொன்னா ஒரு அம்மாவா என்னால அந்த ஏமாற்றத்தை எப்படி தாங்கிக்க முடியும்? எப்படி தாங்கிக்க முடியும்? உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் இப்போ ஒரு கேள்விக்குறியா ஏன் முன்னாடியே நிக்குதாதி? உன் கல்யாண விஷயத்துல நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். இப்ப நினைக்கும் போது எங்க காதல் கல்யாணம் உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும்னு எனக்கு தெரியுமா? உங்களை முட்டாளாக்கணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்லம்மா. எல்லா தாய்க்கும் தான் மகனோட கல்யாணத்தை பத்தி கண்டிப்பா ஒரு கனவு இருக்கதான் செய்யும். அதே மாதிரி மகனுக்கும் தனக்கு வரப்போற மனைவியை பத்தி ஒரு கனவு இருக்கும்லம்மா. என் விருப்பத்துக்கு நீங்க ஒரு நாளும் மறுப்பு சொல்ல மாட்டீங்க. முதல்ல கோவப்பட்டாலும் அப்புறம் சமாதானம் ஆயிடுவீங்கன்னா உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கையில தாம்மா நான் பார்வதியை விரும்பினேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். வாழ்க்கையில போறப்போ இறப்போ ஒரு தடவை தான் நம்ம வரும். காதலும் கல்யாணமும் கூட அந்த மாதிரி தான். பொறுப்பும் இறப்பும் நம்ம கையில இல்லை. ஆனா காதல் கல்யாணம் நம்ம கையில தான் நம்ம இருக்கு. மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்றதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காதுமா. கல்யாணம்ங்கிறது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாது, அது 2 குடும்பம், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரைக்குன்னு ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம் இருக்கு. அதை யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அந்தஸ்து கௌரவம்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு எனக்கு புரியலம்மா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து கௌரவன்றது நல்ல குணமும் நல்ல நடத்தையும் தான். அதுல பார்வதி எந்த விதத்திலையும் உங்களால கூட குறை சொல்ல முடியாதுமா. பார்வதி எனக்கு மட்டும் பிடிச்ச பொண்ணு இல்லம்மா, உங்களுக்கும் பிடிச்ச பொண்ணு தானே. அதை நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க.
குடும்பத்தோட பொண்ணா, என் விசுவாசமான வேலைக்காரியா பார்வதியை எனக்கு இப்பவும் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இவள உன்னோட மனைவியா, என்னோட மருமகளா எப்பவுமே என்னால ஏத்துக்க முடியாது. என் கல்யாண விஷயத்துல மித்ராவை எனக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். இந்த கல்யாணத்துல நீங்க உறுதியா இருந்ததுக்கு காரணம் மித்ராவோட ஜாதகம் தானம்மா. ஆனா அந்த ஜாதகமே மித்ராவோடது இல்ல, அது பார்வதியோட ஜாதகம்ன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்குமா? தங்க ஊசிங்கிறதுனால அதால கண்ணை குத்திக்க முடியாது. செருப்பு வாசல்ல தான் இருக்கணும், அத பூஜை ரூம்ல வச்சுக்க முடியாது. அப்படி சொல்லு. செருப்பு சிம்மாசனத்துல வச்சு அதுக்கு தினமும் பூஜை செஞ்சு ஆட்சியும் நடத்திருக்காங்கம்மா. அப்ப அதை யாரும் செருப்பா பார்க்கலாமா? மனுஷனா தான் பார்த்தாங்க. நம்ம பார்க்குற பார்வையில தாம்மா எல்லாமே இருக்கு. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் அதை இப்ப என் மனசை ஏத்துக்காது. சமையல்காரியா நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச பார்வதி என்னோட மருமகளா காலடி எடுத்து வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதை என்னால ஏத்துக்கவும் முடியாது. உங்க அனுமதி இல்லாம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாமா? பார்வதிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அவ இப்ப என் காதலி மட்டும் இல்ல, நான் தாலி கட்டின என் மனைவி. நான் கட்டின தாலியை மறைச்சு வச்சுக்கிட்டு இத்தனை நாள் இவ என்னை பிரிஞ்சு வாழ்ந்ததெல்லாம் போதுமா? போதும் ஆதி, நிறுத்து. இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் என்னோட மனசை மாத்திக்கிறதா இல்ல ஆதி. என் முடிவை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இனி முடிவெடுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. உனக்கு நான் உன் அம்மா முக்கியமா, இல்ல இந்த பார்வதி முக்கியமா? பாயிண்ட பிடிச்சா பாரு.